ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 7 மாசத்துக்கு மேல குழந்தை தாண்டிட்டாலே நைட் டைம் அவங்க நல்லா ஒரு லாங் நேப் எடுக்கிறதுக்கு அவங்களோட ஃபுட் வந்து ஒரு மேஜர் ரோலா இருக்கும். ஒரு சூப்பர் ஹெல்தி டைஜஷன் கொடுக்கக்கூடிய இந்த 2 காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன ஃபுட் எப்படி செய்யலாம் அப்படின்றத லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வீட்ல எப்பவுமே குழந்தைக்கு மாவு அரைச்சு பழகிடுங்க. அரைச்ச மாவுல உப்பு சேர்க்காம ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. நான் எப்பவுமே அரைச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைக்குன்னு தனியா வந்து மாவு எடுத்துருவேன். அதே மாதிரி இட்லி எல்லாம் ஊத்துறீங்க அப்படின்னா 2 நாள் மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப புளிச்ச மாவுல எல்லாம் குழந்தைக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்ல குழந்தைங்களுக்கு மெயின் ரோல்ல இருக்குது கேரட். என்னதான் நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணாலும் குழந்தைங்க அப்ப பிரஸ்ட் ஃபீடிங் பீரியட்ல தான் இருப்பாங்க. சோ அந்த வீனிங் பீரியட்ல வந்து கேரட் வந்து ஒரு மேஜர் ரோல்ல இருக்கும். ஏன்னா அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கும் இந்த கேரட்ல. விட்டமின், ஃபைபர், அதுக்கப்புறமா டைஜஷனுக்கும் மேஜர் ரோல்ல இருக்கும். அண்ட் முக்கியமா இதோட டேஸ்ட் எந்த குழந்தைக்குமே பிடிக்காம இருக்காது. எல்லா குழந்தையுமே ஈஸியா சாப்பிட்டுருவாங்க. சோ மெயினா வந்து சாலிட்ல ஃபர்ஸ்டே வந்து கேரட் வந்து கொடுத்துருவாங்க. சோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. தோலை நல்லா வந்து சீச்சிட்டு நல்லா வந்து கிரேட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இங்க சின்ன கேரட்டா 2 கேரட் கிட்ட எடுத்திருக்கேன். தாராளமா 7 மாச குழந்தைக்கு இதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மாவு வந்து கொஞ்சமா ஒரு 2 இட்லில இருந்து 3 இட்லி வர அளவுக்கு எடுத்திருக்கேன். சோ அந்த இதுல வந்து நம்ம லைக் கிரேட் பண்ண கேரட் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து இதுல போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேரட்டோட இது எல்லாமே மாவோட நல்லா வந்து சேர்ந்துரும். இது ஒரு சைடு வந்து ஊறட்டும். ஊறுறதுக்குள்ள நம்ம இங்க சட்னிக்கு தேவையானதை எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் கிட்ட உளுந்த பருப்பு, அதே ரேஷியோல வந்து கடலை பருப்பும் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஈஸியா டைஜஷன் ஆயிடும். ஸோ அதை பத்தி பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயத்திலையும் கொஞ்சம் லைக் 1/2 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்து எடுக்க போறோம். எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உளுந்தையும் கடலைப்பருப்பையும் போட்டு இது பண்ணிட்டு மத்தபடி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து நீங்க வந்து பீனட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 7.5 மாசத்துலயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சும்மா ஒரு 4-5 பீனட் மட்டும் சேர்த்துக்கலாம். லைக் மோஸ்ட்லி செடியனுக்கு பீனட் சேர்த்தா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 10ல இருந்து 15 வேர்க்கல்ல இருக்கிற மாதிரி அதையும் இதோட சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு எதுவுமே நான் இப்போதைக்கு வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கான சட்னிக்கு இன்கிரீடியன்ட்டே. இதுல வேணும்னா 2 பெப்பர் பால்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் செரியனுக்கு அண்ட் மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் இருக்க குழந்தைக்கு அப்படிங்கும் போது காரம் இல்லாம நான் இதை காட்டியிருக்கேன். இது ஆடுறதுக்குள்ள ஒரு சைடு நம்ம இட்லி வந்து ஊத்திலாம். இங்க இட்லி தட்டுல வந்து நான் லைட்டா நெய்யை மட்டும் சேர்த்து நல்லா வந்து தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லியை வந்து நம்ம வந்து இதுல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இது வேகிறதுக்குள்ள அங்க சட்னி கரைச்சு வச்சது வந்து ஒரு சைடு வந்து ஆறி இருக்கும். ஸோ சைட் பை சைடு ரெண்டுமே நம்ம இப்படி பண்ணிட்டே வரும்போது குழந்தைக்கும் நமக்கு வந்து கரெக்ட் டைம்ல வந்து ஃபுட்டை வந்து கொடுத்துடலாம். ஸோ இது வேகிறதுக்குள்ள நம்ம இங்க சட்னியை வந்து லைட்டா மட்டும் தண்ணி ஊத்தி இங்க வந்து நம்ம வந்து நல்ல ஃபைன் பேஸ்டா வந்து சட்னியை வந்து அரைச்சிருங்க. ஏன்னா 7 மாசம் 6 மாசம் குழந்தை அப்படிங்கும் போது கொஞ்சம் கூட வந்து அந்த அவங்களுக்கு தொண்டையில வந்து ஹார்டா எதுவுமே தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்க ஃபைன் பேஸ்டா அரைச்சிடுங்க. தண்ணி மட்டும் லைட்டா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இட்லிலாம் 7 மாசம் குழந்தைக்கு 6.5 மாசம் குழந்தைக்கு கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா பீடியாட்ரிஷனே ஃபர்ஸ்ட் கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட ட்ரெடிஷனல் ஃபுட். ஸோ அவல் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் நல்ல டம்மி ஃபில் ஆகும் அண்ட் ஈஸியா டைஜஷனும் ஆகும். ஸோ அதை பத்தி எல்லாம் வரி பண்ணிக்க வேணாம். சட்னி நம்ம இங்க அரைச்சு முடிச்சு லைட்டா எண்ணெயில வந்து கடுகு மட்டும் போட்டு தாளிப்புக்காக, இது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான். குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது இது தேவையில்லை. பட் செரியனுக்கு ஒரு வயசுக்கு மேல ஆனதுனால நான் தாளிப்பு மட்டும் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 8 மாச குழந்தை லைக் முன்னாடி தான் இருக்காங்க அப்படின்னா நீங்க இட்லி அதுக்கப்புறம் இந்த தாளிப்பு போடுறது எல்லாத்துக்குமே நீங்க வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய்க்கு மட்டும் தான் இட்லிக்கு மட்டும் தான் வந்து லைக் நெய்யை வந்து லைட்டா வந்து அந்த இட்லி பேன்ல வந்து தேய்ச்சி விடுவேன். தாளிப்புக்கெல்லாம் வந்து எண்ணெய் தான் வந்து போட்டுப்பேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சாஃப்டா வந்து நம்மளோட கேரட் இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து வீட்டுல அரைக்கிற மாவு அப்படின்றதுனால ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் அவ்வளோ குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். 2 இட்லி வந்து தாராளமா குழந்தைங்க வந்து சாப்பிட்டுருவாங்க. லைக் ஸ்டார்டிங் வந்து சின்ன குழந்தைங்க அப்படின்னா ஒரு இட்லி 1/2 இட்லியே கொடுத்து பழகுங்க. ஸோ நல்லா வந்து நிறைய சட்னி ஊத்தி கொடுங்க. ஏன்னா இது சுத்தமா வந்து காரம் இருக்காது. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். முக்கியமா ஹெல்த்தியா இருக்கும். ஸோ நல்லா வந்து ஒரு லாங் நேப் எடுத்து அவங்களுக்கு டம்மி ஃபில் ஆயிடுச்சுனாலே அந்த முழிக்கிறது அப்படிலாம் இருக்காது. பிரஸ்ட் ஃபீடிங்க்கு நம்ம எந்திரிக்கிறது எல்லா குழந்தைங்களுக்கும் நார்மல். பட் ஆனா அன்வான்டா அழுறது, பசிக்கு அழுறது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. 8 மாசத்துக்கு முன்னாடி இருக்காங்க, இன்னும் பியூரியில இருந்தே ஃபார்ம் ஆகல, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னா தாராளமா இட்லியோ சட்னியோ ஒரு பல்ஸ் மட்டும் மிக்சிலயோ இல்ல பிளெண்டர்லயோ விட்டுட்டு நீங்க அந்த பியூரியை வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி கேரட்க்கு பதிலாக நீங்க பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இன்னும் நிறைய வெஜிஸ் வந்து நீங்க வந்து லைக் இது பண்ணிக்கலாம் பிரக்கோலியில இருந்து. ஸோ இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோல ஆட் பண்ணிக்கிறேன். உங்க குழந்தைக்கு இதை செஞ்சு கொடுத்து எப்படி சாப்பிட்றாங்கன்றதை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.